யாரு பாசுடா. வாழ்க வளமுடன். வாழ்க பாதி வளமுடன். 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொலை தூரி இந்த ஆட்டம் அடிச்சு பேசுனா அப்புறம் என்ன பண்றது? ஒரு படத்துல சொல்லுவேனே, லியோ பாக்கணும் லியோ பாக்கணும் லியோ பாக்கணும். நீங்க தானே கேட்டீங்க, வச்சுக்கோங்க. வாங்கோ, வாங்குறதுக்கு வாங்கோ. டீ காபில ஒண்ணு இல்ல. போங்கோ போங்கோ, ஃபுல் மீல்ஸே குடுக்குறாங்க. பார்ட்டி ஃபன் அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணு வெறுப்பா பேசுறேன். ஒரு நிமிஷம் பேச அனுமதி. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. டார்ச்சர் பண்ற ராஸ்கல் விட்டா கிறுக்கு நாக்கி வாங்கி போட்டுருக்கு. அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க. எங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க. அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையே காணோம். அப்பா கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. கொண்டு போயிட்டீங்களா? அடே ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ். ஊழல் பண்ணிருக்க ஆதார் இருக்குன்னு கோர்ட்டுக்கு போங்க. கோர்ட்டுல நாங்க ஃபேஸ் பண்றது ரெடியா இருக்கோம். சும்மா பொத்தாம வந்து பொதுக்கூட்ட மேடையில பேசுற மாதிரி, பிரச்சார கூட்டத்துல பேசுற மாதிரி அசம்பிளில வந்து பேசிட்டு இருக்க முடியாது. இந்த கேமுக்கு நேம் என்னங்க? சப்ளிங் ஆட்டம்னே. சப்ளிங் ஆட்டமா? ஊமை அரசே ஊமை அரசே ஊமை அரசே ஊமை அரசே வாயை திறக்க கோழை அரசே வாயை திறக்க கோழை அரசே. எந்த ஊர் நாய்மானி? பாரதேசி நாயே, வீட்டுல திங்கறதுக்கு சோறு இருக்காடா? இல்லீங்க. நீ சங்கம் வச்சிருக்க கூட பிரச்சனை இல்லடா. ஆனா கூட ஒண்ணு வச்சிருக்கிய. அவன் கணக்கு பொடி பைய. நீ வாடி பீட்ரூட். உங்க லீடர் சொகைய விட தான் சொல்லுவேன். என்ன கேட்டீங்க? உங்க லீடர் எங்க? அவனை பத்தி பேசாதீங்க போஸ்கர். ஏண்டா? அவன் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணா? இப்படி திரும்பி அப்படியே அவன் என்ன பேசுறான், எவன் என்ன வேணா பேசிக்கோ, கவலையே எனக்கு கிடையாது. அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. ஆளை பார்த்தா புரியாது, சத்தம் கேட்டா புரியும். இல்ல யார் பர்மிஷன் பண்ணலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. என்ன அவரும் பிசுங்கிறாரு, நீங்களும் பிசுங்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? நல்லா சிரிங்க சிரிங்க பாப்பா. என்னங்க அது எப்படி ஆயிப்போச்சு? படுவாவீங்க. எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு விட்டாங்க. யாரும் இல்லப்பா, வேற மாதிரி இருந்தாப்பா. நெருப்பு மாதிரி இருந்தா ஏன் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க. அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையே காணோம். ஆஹா, வலைய விரிக்கிறான், வம்பளுக்கிறானே. வாயை புடிச்சு வாயில முன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க. அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையே காணோம். எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இன்னைக்கு சட்டமன்றத்தை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக அவர் இன்னைக்கு மாத்தி. அவனோட வெறி அடங்கல. அவனுக்கு ஓட்டு போடாத அந்த ஊர் மக்களையும் அதுக்கு காரணமான அந்த குடும்பத்தையும் எந்நேரமும் பழிவாங்க ஆரம்பிச்சிட்டான். ஐயா, உனக்கு வாக்குல சனி வம்பு இழுத்து அடி வாங்குற நேரம். நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது. உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட. நீயும் வாய் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் உன்னை சும்மா விடாது. உடம்ப பத்திரமா பாத்துக்க. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. மக்களுக்கு நல்லா புரியும். எல்லாத்தையும் தெளிவா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்கா கஞ்சியை குடிச்சமா வீட்டுல இருந்த மாதிரி இருந்ததே கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஊர் வம்பத்துக்கு தலை மேல வச்சுக்கிறது. அதையும் தலையிலேயே வச்சுட்டாங்க. ஓரளவுக்கு மேல பொறுத்துக்க முடியல. ரொம்ப எங்களுடைய இதுக்கு மேலையும் பொறுமையா இருந்தோம்னா இந்த மீச வச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். பொலந்துற. To remain silent in the face of evil is itself evil அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ இந்த அரசுக்கு சரியாக பொருந்தது. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். அரசு சொல்றதா நினைச்சுக்கிட்டு நம்மள இன்டைரக்டா ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும்னு தோணுது. ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது.
உறுப்பினர் திரு P.K. சேகர் பாபு அவர்கள். தலைவர் அவர்களே, நான் கொடுத்த திருத்தங்களை முன்மொழிகிறேன். வெறுப்பா பேசுறேன். ஒரு நிமிஷங்க. இப்படியாடா மல்லு கட்டுவீங்க? உடம்பு பூரா கீறி புண்ணாக்கி வச்சிருக்காங்க. நெருப்பா? அவர் நெருப்பா இல்ல பிஞ்சு போன செருப்பான்னு எதிர்க்க பார்க்கும்போது கேட்க வேண்டியதானே? சேஃபா 10 கிலோமீட்டர் தள்ளி வந்து சவுண்ட் விடுறியா? ரைட் விடு. நீ லவ் பண்ணா நான் லவ் பண்ணா எனக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் உருப்படாம போணும். என்னங்க 41 நாள் ஆட்சி நடக்குதா? இது பாடுறியே பிரச்சனையை பார்த்தா ஓடுறியே. சொல்லுங்க, தங்கிய குடிச்சமா வீட்ல இருந்த மாதிரி இருந்ததே கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஊர் வம்பத்துக்கு தலைமையில வச்சுக்கிறது. அதே தலையிலேயே வச்சுட்டாங்க. விட மாட்டேன்டா டேய். சுப்ரீம் கோர்ட் போய் அவங்க மேல கேஸ் போடுறேன்டா. விட மாட்டேன்டா.